வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடோட ஒரு மோஸ்ட் கிஃப்டட் பிளேஸ் இதுதான் வந்திருக்கோம். இது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். இது ஒரு பீஸ், காம் அண்ட் நேச்சர் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு இடம். இது உள்ள போகும்போது வேற ஒரு உலகத்துல போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 1100 ஹெக்டேர் நிரம்பின இடம். இது வந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் பிளேஸ். இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் பார்ப்போம். தண்ணிக்குள்ள நுழையும் போது ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. ஃபுல்லா கிரீன் டர்னல்ஸ், லேண்ட் அண்ட் சீ வந்து மீட் பண்ற ஒரு இடம். இந்த தண்ணியோட ஆழம் பார்த்தீங்கன்னா 6 அடி. இது வந்து சேரும் தண்ணியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. இந்த தண்ணி மட்டம் வந்து பௌர்ணமி அமாவாசை அப்போ மட்டும் அதிகமாகிடும். இந்த இடத்துல 100 கணக்கான ஸ்பீஷியஸ் உயிர் வாழுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்த வந்து சைக்ளோன்லேருந்தும் சுனாமிலேருந்தும் இந்த ரூட்ஸ்லாம் வந்து பாதுகாக்குது. இந்த இடத்துக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னாங்க. இது பேர் வந்து அலையாத்தி கடல். இது வந்து அப்பப்போ ஹை டைடு வரும்போது அதோட வழித்தடங்களை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு டைமும் நீங்கள் விசிட் பண்ணும்போது இது வந்து புது ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. போட்மேன் வந்த கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 2 துடுப்புலேயே வந்துட்டு இந்த இடத்தோட முடிஞ்சிருச்சு, எக்ஸ்ட்ரா 500 ரூபா கொடுங்க, நான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு இடம் கூப்பிட்டு போனார். அந்த இடத்துல தான் வந்து தசாவதாரம், துப்பறிவாளன் போல நிறைய படம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அதுக்கப்புறம் நாங்கள் 500 அவருக்கு தனியாக ஜிபே பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களை உள்ளே கூப்பிட்டு போனார். அந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட்க்கெலாம் வந்து பெஸ்ட்டு பிளேஸ் அது.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிப்பு வந்து என்னோட ஹார்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ட்ரிப்பு. இது வந்து ஒரு மேஜிக் ஹோம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு தடவையாவது இந்த ட்ரிப் வாங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு லைஃப் டைம் வரைக்கும் நீங்கள் மறக்க மாட்டீங்க. ட்ரிப்பு முடிச்சுட்டு நாங்கள் போய் நெய்தல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ட்ரிப்பு எந்த அளவுக்கு இருந்ததோ அதே அளவுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட ஃபுட்டும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஃபிஷ்ஷு, ப்ரான் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நீங்களும் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். கைஸ், ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் ஜேர்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவர் மைல்ஸ் சேனலில் இன்னும் மோர் ஸ்டோரிஸ் அண்ட் ட்ராவல் வரப்போகுது. கீப் எக்ஸ்ப்ளோரிங். ஹேவ் அ கிரேட் டே.